சுட சுட சோறு நண்பர்களே. இது வந்து பீட்ரூட்டு கூட்டு, இது வந்து கீரை, இது வந்து முள்ளங்கி முள்ளங்கி பொரியல். சூப்பராக இருக்குது. சுட சுட சோறு. அப்புறம் உனக்கு சாப்பிடணுமா? அப்புறம் சாப்பிட்றியா? என்ன பிரியாணியா? இது வெஜ்ஜு நண்பர்களே. சார் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவார் எப்பயுமே. அப்பளம் பொருளைய வருத்தமாக இருக்கே வந்துச்சுறேன். இது என்னண்ணே? பாயசமா? சாம்பார். மாங்காயா சார்? சார் பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்கா சார். சாப்பிடுங்க. கண்ணெல்லாம் வாங்கி தர மாட்டேன். கண்ணே வாங்கி தர மாட்டேன் எனக்கு தெரியும். ஆளப்போ போய் தூக்குறோம்டா. அது இல்லை. யாரு இப்போ நம்ம வர்ற? ஏன் சார் சொன்னீங்க நீங்கள் வர்றோம்னு? வராமல் தூக்கிருக்கோம் சார் ஆளை. ஏன் சொன்னீங்க? நீங்கள் சொல்லிடக்கூடாது சார். எப்படி சார் இருக்குது சாப்பாடு? சூப்பராக இருக்கா? டேய் சாப்பிட்றா நீங்கள். சரி சாம்பார் சாப்பிட மாட்டேன் சார். பத்தியா சார் அண்ணே? இப்போ தானே நாங்கள் வடையும் டீயும் சாப்பிட்டோம். இல்லைண்ணே வேணாண்ணே, அதெல்லாம் வேணாண்ணே. வரும்போது சாப்பிட்றோம். போயிட்டு வருவோம்ல சாரதாமா. அவன் சாம்பார்னு பயப்படுறேன் சாப்பிட. வேணாண்ணே இப்போ தானே சாப்பிட்டேன் வர்ற வழியில். சார் நீங்கள் நான்வெஜ் பற்றியா நண்பர்களே? நான்வெஜ் முகர கடை நிப்பாட்டுறேன். விடிய விடிய போட்டு தள்ளுறேன் நண்பர்களே. பாயாசம்டா எடுத்து குடிந்தா வாங்கிடுவோம். அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் என்ன வேணும் உனக்கு? பாயாசம்னா வேறு என்ன வேணும்? பாத்தி நண்பர்களே, சாரோட வந்து வாங்கி தரேன்னா சாப்பிடுங்கன்றார் என்னைய. நான் பார்த்தீங்கன்னா சாப்பிட வேணான்ட்டு நான் பார்த்து சாப்பிட்டு வந்தேன். மாறி போய் பிரியாணி சாப்பிட்டே வேண்டியதான் சாப்பிட மாட்டேன் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா செந்துறை மீனாட்சி பவனில் தான் இருக்கோம். செந்துறை மீனாட்சி பவனில் இருக்கு நண்பர்களே. பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். கடையில் சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பாடு. என்னம்மா எதுக்கு வணக்கம் பண்ணுறீங்க? சரி சரி போய் உட்காருவான். முதல்ல வந்தீங்களா? என்னத்தை இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு தானா? அண்ணே சேட்டை பண்ணிட்டு பின்னாடி வரனே. ஏண்டா அங்கிட்டு வாங்க சார், போன் பேசுறேன். வெயில் அடிக்கு ஊருக்கு அப்பதான் வந்திருக்கேன். உங்களை முன்ன ஜூம் போடுறேன். அப்பளம் பி ஒண்ணா? அப்பளம் பி ஒண்ணா? நல்லா இருக்கா? அண்ணே பாக்குறாங்க. அப்பளத்துக்கு 5 ரூபா. அப்பளத்துக்கு 5 ரூபா. அவன் குடிக்கிறவங்களும் ஏன் அவங்க அப்படியே யாரு? சரி சரி. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. கடை பேரு மீனாட்சி பவன். நம்ம செந்துறை மீனாட்சி பவன்.
சைவ சாப்பாடு சூப்பராக இருந்தது. 3 கூட்டு, அப்பளம், பாயசம், மோர், ரசம், புளிக்குழம்பு, வேற லெவலாக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நத்தத்தில் கடை சார் உங்களுக்கு சார் உங்களுக்கு நத்தத்துலேயும் கடை நண்பருடைய இதே கடை நத்தத்துலேயும் ஒரு பிராஞ்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கேன். நத்தத்தில் போய் நத்த மக்கள் தான் வேற பேரு. நத்தத்தில் என்ன பேர் சார் நம்மளோட செந்தூர் பவன். நத்தத்தில் பார்த்தீங்கன்னா செந்தூர் பவன் கடை இருக்கேன். போய் சாப்பிட்டு பாருங்கள். வெஜ்ஜில் இருக்குது. அங்கே வெஜ்ஜு நான் வச்சேன் சார். அங்கேயும் வெஜ்ஜாண்ணா? அங்கேயும் வெஜ்ஜு தான். சூப்பராக இருக்கும். போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் சார். எப்படி சார் ரசம் சாம்பார் சாப்பிட்டீங்களா? ரசம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு டேஸ்ட்டு? எப்படி சார் டேஸ்ட்? எப்படி பாரு புரிஞ்சுங்க. நம்பர் அப்படி சொல்லுங்க. ஓகே நம்மளே மன்னிச்சுருங்க. அப்பளம் தான் ஆட்டை போட்டேன். அதனால் கொஞ்சம் சொல்லிட்டேன். 5 ரூபா கொடுக்குறேன். அப்போ 5 ரூபா மட்டும். 5 ரூபா அசிங்கம் போட்டுறாங்க. அவர் நம்ம அண்ணன் நான் ரொம்ப நாள் நண்பர் அடிக்கடி என்ன எத்தனை நாள் சாப்பிட்டீங்க? நான் நிறைய நாள் கேளு. அப்படியா? ஆமாம் எல்லாரும் இங்கே தான் வரும் சார். இதாண்டா புதுசு லூசு போல. இவர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, அவரா இருக்கும்னே. சூப்பராக சாப்பாடு உண்டு நம்ம இடையில. இதே அண்ணன் பற்றி பேன போட்டு வருவது ஒன்றும் பண்ண முடியாது. தலைவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆஃப் பண்ணி விட்ட நீங்க ஆஃப் பண்ணது ஏன்டா அசிங்கம் பண்ணல? ஆனால் ஒன்றும் அது என்ன பார்த்துருவோம். சாப்பாடு அப்பல பிரியாணி. பிரியாணி தான் இருக்கு. இதெல்லாம் பார்சல். என்னென்ன சொன்னேன்? இதை ஊத்திட்டு வரணுமா? ஊத்திட்டு வரணும். அப்ப இது வெள்ளை சோறு. சுட சொல்லுமாப்ல. சூடானா சொல்லுமாப்ல. ஆமா. வேற என்னென்ன இருக்கு நம்ம கடையில? சரிங்க, கஸ்டமரை கவனிக்கணுமா? பிரியாணி இருக்கு, வெஜ் பிரியாணி இருக்கு, லெமன் சாதம் இருக்கு, தயிர் சாதம், சாப்பாடு, டிஃபன் ஐட்டம், சாயங்காலம் காலையில நைட்டு டிஃபன் ஐட்டம் எல்லா வெரைட்டி. சிக்கன் மட்டன் சாப்பாடு அருமையா இருக்கும். ஒன்லி சைவம் மட்டும் தான் லூஸ் போல. என்னடா நீ என்னடா கேட்குற? ஆம்லேட் ஆப்பாயிரு இல்ல பாருங்க. மீனாட்சி அசைவம் போட்டுக்கோம்டாச்சு. சைவம் போட்டுக்கடா. இல்லை வர்ற வழியில இது எடுக்குது சிக்கன் அங்கே அந்தபடி ஏற்ற போல கடை ஏற்ற கடை. ஓகே அண்ணே, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரு மனம் வருது ஆட்டை அப்புறம் பாட்டே மாட்டே 5 ரூபா கட்டிடுவோம்மா. மன வருத்தம் இருக்காது. 5 ரூபா கட்டிடுவா. வெளியே சாரை போய் பார்த்து முடிச்சுடுவோம். வீடியோ சார் என்ன சாப்பிட்றாங்க? சாப்பாடு தான் சாப்பாடு சாப்பாடு வந்து போதுமா சார்? கேட்க வைப்பாங்க இல்லையே. கோதுமை சாப்பிட வைப்பாங்க. அன்லிமிட்டடு. அள்ளிக்கோ சாப்பிட்டுட்டு வந்துக்கோ. நம்ம சிந்தனை மீனாட்சி வயல கடை கொடூரமா கொடூரமா. அப்போ ஒன்று இப்போ ஒன்று. அப்பளம் வயல் கடை பாயாசம்